நண்பர்களே வணக்கம். மேஷ ராசிக்கு தை மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் 1 மற்றும் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலே உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. இதன் விளைவாக ராசி அதிபதி உச்சம் பெறுவது என்பது உங்கள் ராசிக்கு மேன்மையான பலன்களை கொடுக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையிலே உங்கள் ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதியான சுக்கிரன் இணைகிறார். இவர் தொழில் ஸ்தானமாகிய உங்கள் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் தன் இயக்கத்தை செலுத்துவதன் மூலமாக தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நிலையும் அதன் மூலம் நல்ல வருவாயும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலே அமர்வது மேலும் சிறந்த ஆதாயமான பலன்களை உங்களுக்கு அரசு மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. அரசு வேலைக்கு ஈடுபடக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். முயற்சி செய்யலாம். அதே வேளையிலே 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்துள்ளார். அவர் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்திலே இயங்குவதன் காரணமாக அவரும் உங்களுக்கு நன்மையான பலன்களையே செய்வார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே ராகு அமைகிறார். அந்த ராகு தன் சுய நட்சத்திரத்திலே தன் இயக்கத்தை செலுத்துவதன் மூலம் அற்புதமான பலன்களை உங்கள் ராசிக்கு வழங்கப் போகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு அற்புதமான பலன்கள் ஈடேறும் வகையிலே குரு பகவானுடைய பார்வைகள் அமைந்துள்ளது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலும் மேன்மை தரக்கூடிய அற்புத மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.